அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அகர் அகர்னு சொல்லக்கூடிய ஆக்கக்கா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள், அல்வா துண்டு மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சூட்டை தணிக்கக்கூடியது. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடியது. எல்லாருமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட. சுகர் பேஷண்ட்டுகள் மட்டும்தான் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இனிப்புக்காக. இந்த அகர் அகர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதெல்லாம் கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். அகர் அகர்னு சொல்லக்கூடிய கடல் பாசி. இது நான் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பால் எடுத்து வச்சுருக்கேன். இது பாக்கெட் பால் தான், பசும்பால் இல்லை. பாக்கெட் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்க்குறதுக்காக நான் மில்க் மேட் எடுத்துருக்கேன். பாருங்கள், மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும், வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த அகர் அகர் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நெய் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இதில் நம்ம நெய் சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும், நெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அது வாடையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா லைட்டாக வறுபட்டு வந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதுக்கு தான் சேர்த்துக்கணும். ஆனால் திராட்சை நல்ல டேஸ்ட் கொடுக்காது. அதனால் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிப்பட்டு வந்துடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது சும்மா கூட போடலாம், ஆனால் அது பொரித்து போட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ அதே சட்டியில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி நான் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி கொதி வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம அகர் அகரை சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கிடலாம், ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ இந்த அகர் அகர் நல்லா வெந்து வரணும். அந்த இது தெரியாத அளவுக்கு வெந்து வரணும். அகர் அகர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வெந்து வரணும். இப்போ வெந்து வரட்டும். இப்போ எல்லா அகர் அகரையுமே சேர்த்தாச்சு. நான் ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கு 300 ml தண்ணி வச்சுருக்கேன். நான் பால் வேறு சேர்த்துக்கணும், அதனால் நான் 300 ml தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் குவாலிட்டிக்கு தக்கன சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா கரைஞ்சிருச்சு. லைட்டாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கரையட்டும். நல்லா கரைஞ்சிடணும். எதெல்லாம் இனிப்பு தெரியக்கூடாது, அந்த அளவு கரைஞ்சிடணும். பாருங்கள், லைட்டாக இதெல்லாம் இருக்குது. நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அகர் அகர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நோம்பு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியானது, ஹீட்டை தணிக்கக்கூடியது. நிறைய சத்து இருக்குது இதில் அகர் அகரில். இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு தான் கொஞ்சம் இனிப்புக்காக தவிர்த்துக்கலாம். மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பாருங்கள், ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. 2 நிமிஷம் கரையட்டும். நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது. வெயில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இந்த கிளைமேட்டு வெயில் போடுறதுக்கு இந்த அகர் அகர் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஜீனி சேர்த்துக்க போகிறேன். ஜீனி ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். அதோட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறேன். அதனால் நான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்குங்க. கூட குறைய பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி வரணும். ஏன்னா கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதுனால இனிப்பு வந்துடும் கரெக்டாக. பாக்கியில் கொஞ்சமாக தான் தெரியும், ஆனால் நல்லா வந்துடும் எனக்கு. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த ஜீனி கரைஞ்சி வரணும், சுகரு கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு.
இப்போ இதில் நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு. இந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். பால் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சுன்னா பால் சேர்த்தா திறந்து போயிடும். அதனால் நல்லா உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா பாலை சேர்ப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணையில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ இனிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டியாச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த தட்டில் சேர்த்தாச்சுப்பேன். இதை பாருங்கள், ஒரு பிளேட்டில் ஊற்றியாச்சு. இது ஆறட்டும். நான் ஃபேன் போட்டிருக்கேன், இது ஆறி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். இப்போ எல்லா முந்திரி பருப்புமே இதில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லா முந்திரி பருப்புமே இதில் வச்சாச்சு. இப்போ நல்லா செட் ஆகட்டும். செட் ஆக விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் லேசாக மேலாக இருந்தால் எடுத்துக்கிட்டு வந்துடும். லைட்டாக அமுக்கி விட்டோம்னா அதோட சேர்ந்து செட் ஆகிரும். இப்போ நல்லா செட் ஆக விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு. கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக வந்துடும். அவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மியாக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இஃப்தாருக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஃப்தாருக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூட்டை தணிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.